ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிஸ்காஃப்னு சொல்லுவாங்க. இப்படி பார்த்தா எப்படி வச்சாலும் ஏன்னா இது ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறதுனால ஒழுங்காக தெரில. பிஸ்காஃப் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கிற இந்த பிஸ்கெட் தான் நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஏன்னா எனக்கு இந்த பிஸ்கெட் ரொம்ப நாளாக சாப்பிட்ணுன்னு ஆசை. ரொம்ப ஹைப் பண்ணிட்டாங்க யூடியூப்பில் போட்டு அதனால் இந்த பிஸ்கெட்ஸை வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணி வீடியோவாக மேக் பண்ணுவோம். பேக்கிங் இப்படி தான் இருக்குது. ஃபேமிலி பேக்குன்னு போட்டிருக்கானுங்க. இந்த இடத்துல மென்ஷன் பண்ண 3X குக்கி பேக் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. நம்ம ஊர்லாம் இதை விட பெருசாகவே கிடைக்கும். இதோட விலை நான் நடுவில் சொல்கிறேன். லோட்டஸ் பிஸ்காஃப்னு போட்டிருக்கானுங்க. கேரமில்க் குக்கி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஷர் 25 கிராம்னு போட்டிருக்காங்க. க்ரீனு வெஜ்ஜு தான் இது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபா போட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸில் 99 ரூபாவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பிஸ்கெட் பேக் உள்ளே இருக்குது. ஒரு பேக்குமே பார்த்திங்கன்னா 75 கிராம் ஈச் இருக்க மாதிரி நம்மளுக்கு பேக்கிங் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. வாங்க இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். செவ்வாழை மாதிரியான பேக்கிங்கு எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பிஸ்கெட்டு இவ்வளோ தாங்க இருக்குது. ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்க பிஸ்கெட் இது. வாங்க டேஸ்ட் பண்ணுவோம். நம்ம இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நான்லாம் 90s கிட்ட நல்லா இருக்கேன். ஆனால் இந்த விலைக்கு ஐப்பான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஒன் டைம் ஆசைக்கு வேணால் ட்ரை பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்க கடைகளில் இல்லை ரிலையன்ஸ் இல்லை டிமார்ட்டில் கிடச்சிதுன்னா வாங்கி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.